யாராவது கதவை தருங்க. அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா? என்ன மகாராணி, ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ராத்திரி 12 மணிக்கே வந்துட்டியே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர வேண்டியதுன்னு. என்ன அவசரம்? முக்கியமான ஃபைல் ஏதாவது இருக்கும், பார்த்து கையெழுத்து போட வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீட்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர வேண்டியதானே? அண்ணி, சீக்கிரம் வரணும் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் லேட் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்து விட்டு போனா. ஃப்ரெண்டு? அப்படி யாருமா? உலகத்தில் இல்லாத ஃப்ரெண்டு, எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு ராத்திரி 12 மணிக்கு வீட்டில் வந்து விட்டுட்டு போறாங்க. இதை பாரு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை கெடுத்துறாத. உன்னை படிக்க தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஊர் சுத்துறதுக்கு இல்லை. உனக்கு கொடுக்குற ஃப்ரீடத்தை சரியா யூஸ் பண்ணிக்கோ. அண்ணி, படத்துக்கு போறதுல ஒரு தப்பா? எந்த காலத்தில் இருக்கீங்க? இந்த காலத்தில் பர்த்டே பார்ட்டி, படத்துக்கு போகிறது, தியேட்டருக்கு போகிறது, பார்க்கு போகிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். தேவி, என்ன தேவி இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்க? என்னடா உங்க அண்ணி சத்தம் போடுதாலேன்னு தூங்கி எஞ்சி வந்து பார்த்தா நீ நின்றுக்கிட்டு இருக்க. என்னடா நடு ராத்திரி 12 மணிக்கு கத்திக்கிட்டு கிடக்கால? யார் வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு தெரியலையேன்னு பதச்சு எஞ்சி வாரேன். சரி, லேட்டாக தான் வந்த, இங்க நின்று எது கத்திக்கிட்டு கிடக்க? அம்மா, இவங்க தான்மா என்னை வீட்டுக்குள்ளே வர விட மாட்டேங்கிறாங்க. இங்க நீ பாட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏய், என்னன்னு கேட்டேன். இப்போ நான் உன்னை உள்ள வரக்கூடாதுனா? கதவையே நான் தானே திறந்தேன். சும்மா யார் மேலே என்ன பழி போடலாம் சுத்திக்கிட்டு இருப்ப போல. நான் இருக்கும் போதே கதை திறந்து விடல, என்ன பேசுனாங்கன்னு சொல்றேன். எந்த வீட்லயாவது பொம்பளை பிள்ளை விளையாட்டுக்கு சுத்திட்டு வருமா? உனக்கு வெக்கமா இல்ல? இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா ஒரு நாள் நாங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அந்த மாதிரி ஆகி போயிடும். போதும் அண்ணி, நிப்பாட்டுங்க. ஏதோ நான் திருடிட்டு வந்த மாதிரி. நான் என்ன திருடிட்டா வந்துட்டேன்? பவி, சும்மா இரு. அக்கம் பக்கத்துல யாராவது எஞ்சி வந்து பார்க்க போறவ பாரு, அந்த சொட்டையை வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். கடவுளே, நான் என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு புரியலையா? வயசு பிள்ளை ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கா. அதுவும் யாரும் ஃப்ரெண்டை வந்து இறக்கி விட்டாங்க. அந்த ஃப்ரெண்டை நீங்க பாத்தீங்களா இல்ல நான் பார்த்தனா? யாரு பார்த்தா? நீ எங்க போன, எங்க இருந்த, என்ன செஞ்ச, எங்க யாருக்காவது ஏதாவது தெரியுமா? பாரி, என்னாச்சு? எதுக்கு ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கியே? அக்கம் பக்கத்துல தூங்கணுமா வேண்டாமா? என்னம்மா இந்த இடத்துல எல்லாம் கூடி இருக்கியே? ஏதோ தேவை தப்பு பண்ணிட்டாளா? வா நாலுமுடி, நான் ஏதாவது சொன்னோம்னா அன்னிக்காரி ஏஸ்தான்னு சொல்லுவாவே. எதுக்கு ஏஸ்தான் யாராவது பேசுவாளா? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு குடும்பத்தை பத்தி கவலை இல்ல, குடும்பமானதை பத்தி கவலை இல்ல. என் மாமியாருக்கு வயசாயிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காவே. என்னது, நான் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கனா? இவ பேசுறத பச்சா பார்த்தா என்ன சீக்கிரமா அனுப்பி வச்சிருவா போல இருக்க. இவளுக்காக முதல்ல என் மாமியா உட்காந்துக்கிட்டே இருப்பாவே. இப்ப வயசாகுதுல, அவளுக்கு உட்கார முடியல. நான் தான் 12 1 மணி வரைக்கும் பிள்ளை கடமை உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. பவியக்கா, இருமுக, என்னாச்சு? உடம்பு முடியலையா? என்ன செய்ய சொல்லுத? ஒரு வாரமா தொண்டை கட்டி இருக்கு. அக்கா, சுக்கு தண்ணி போட்டு குடிங்க. ஆமாண்டி வாழு, இங்க இருக்கிற வேலையே பார்க்க முடியல. சுக்கு தண்ணி எங்க வைக்க? இங்க இருக்க வேலை பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்து என்னைய பார்க்க முடியல. இந்த மகாராணி வேற ஊரெல்லாம் சுத்திட்டு தான் வருவாவே. நாளைக்கு கட்டி கொடுத்தோம்னா என்னை தானே கேட்பாவே. மாமியாருக்கு வயசாயிட்டு அவர் மூலையில முடங்கி கிடக்கா. இவதான் அவ வீட்டுல எல்லாம் எனது பிள்ளைய வளர்த்தா, என்ன பார்த்தாலும் என்னை தான் கேட்பாங்க. இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நாளைக்கு ஒருத்தர் என்ன மதிக்க மாட்டாவே. அக்கா போலாமா? தூக்கம் வருது. ஆமா, உனக்கு தூக்கம் வந்துடும். பேசாம இரு கொஞ்ச நேரம். எவ்வளவு கலவரப்பா போய்கிட்டு இருக்கு. மத்த நாள் தூங்க மாட்டான். இன்னைக்கு தூக்கம் வருதா? தூக்கம் பக்கத்து வீட்டுல சண்டை நடக்கும்போது எட்டி பாக்குறது குசினா. கம்மனு முடிக்கிட்டு படுனா எப்படி படுக்க முடியும்? அது அந்த நாள் முடியால படுக்க முடியுமா? பவி, நீ கோவப்படுறதெல்லாம் பாக்குறப்ப லேட்டா வந்தது கோவப்பட்ட மாதிரி தெரியலையே. ஏதோ பையன் சம்பந்தப்பட்ட விஷயமா? நாலுபடி அப்ப வந்து ஒரு தங்கச்சி தூக்கம் வருதுங்க பாரு. பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு போ. காலங்காத்தால காலம்பரை தூங்குற வழியை பாருங்க. கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். எங்க வீட்டு வேலையா, எங்க வீட்டு குடும்பத்தை, எங்க விஷயத்தை நாங்க பாத்து கொடுத்தோம். ஆமா ஏத்த, தூங்க தான் போறோம். தூங்காம நைட் ஷோ பார்க்க போறோம். உங்க வீட்டு நைட் ஷோ பார்த்து விடிஞ்சிரும். உங்களுக்கு வேலை இல்ல, உங்க வீட்டுக்கு வேலை இல்ல. எங்க வீட்டுக்கு போறோம். ஏண்டி வா போவோம். வாட்டி போய் தூங்குவோம், நேரம் ஆயிட்டு. இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன் தூக்கம் வருதுன்னு. அப்ப மட்டும் திட்டுனா, இப்ப மட்டும் வா வா வான்னு கத்துறான். என்னைக்குனாலும் எல்லா விஷயமும் வெளியே வந்துதான் ஆகணும். மூடி வச்சா பக்கத்து வீடு எங்களுக்கு தெரியாம போயிருமா? இங்க இருந்து குசு விட்டாலும் எங்க வீட்டு கேட்க பாத்துக்கோ. விளங்காதவா எப்படி பேசிட்டு போறா பாரு. பாத்தீங்களா, ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கல. அவ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போறா பாருங்க. பண்ற தப்பெல்லாம் அவ பண்ணிட்டு கோவத்தை மட்டும் நம்ம மேல காட்டுதான். பவி, போதும், ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிட்டு, போய் தூங்கு. இல்லத்த, பேச்சு முடிஞ்சது, போய் தூங்குன்னு சொன்னேன். இந்த காலத்து பிள்ளையில என்ன சொல்றதுனே தெரியல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல அத்தனை பால்மாடு இருக்கும். எங்க அம்மா 4 மணிக்கு எழுப்பி பாலை போய் பண்ணையில ஊத்திட்டு வாம்பா. போய் ஊத்திட்டு வந்தோம்னா கரெக்டா தொடப்பத்தை எடுத்து வாசல போட்டு வச்சிருப்பா. பெருக்கி கோலம் போட்டு காப்பி போட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு பள்ளிக்கூடம் போனோம். இப்ப இருக்க பிள்ளையில சூரியன் நட்ட நடு வானுக்கு வந்துட்டா சுட்டு எரிக்கி இன்னும் எதுக்கு காணும். இன்னைக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு என்ன, இந்த பவித்ரா கத்துதா, நாத்தனாரை பார்க்க விட மாட்டேக்கா, காங்க விட மாட்டேக்கா, அவளை பிடிக்கல, பேசுதான் வைக்காம பாவே. நாளைக்கு மாமியா வீட்டில் போய் வாழும் போது தான் நான் எதுக்கு சொன்னேன்னு தெரியும். ஏன் நீ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறீங்க? சரி, நேற்று ராத்திரி தூங்க லேட் ஆயிடுச்சு, எந்திக்கவும் லேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன கெட்டு போச்சு? எதுக்கு எடுத்தாலும் மாமியா வீடு மாமியா வீடு மாமியா வீடு. மாமியா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாமியா வீடு வெறுக்க ஆரம்பிச்சிருவா போல. எத்த எங்க இருக்கீங்க? உங்க மகா பேசாத கேளுங்க. பெரியவங்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவாங்க, பதிலுக்கு பதில் பேசுவியோ? ஏதோ பக்கத்து வீட்டு எதிரி மாதிரி தான். ஒன்னு சொல்ல விட மாட்டேங்கிறியே. சரி, நாத்தனாரா போயிட்டாலே, சின்ன பொண்ணா இருக்காளேன்னு அட்வைஸ் பண்ணா
இங்க பாரு, நான் சொல்றதுக்கெல்லாம் உன் நல்லதுக்கு தான். உனக்கு இப்போ ஒன்றும் புரியாது, பின்னாடி புரியும். பைத்தியக்காரச்சி மாதிரி நம்ம வந்து கத்திக்கிட்டே இருந்தாலே சொல்லிக்கிட்டே இருந்தாலே எதுக்கு சொன்னான்னு அப்பதான் புரியும், இப்ப புரியாது. என்ன 2 பேரும் காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? பேசாம இருமா, காலையிலே ஆரம்பிக்காத. தேவி போ, போய் காஃபியை குடி. என்னத்த நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இவனுக்கு தான் புரியாது. நீங்க வயசானவங்க தானே, உங்களுக்கு கூடவா புரியல? அது சரி, எனக்கு என்ன, என்னமோ ஒளிங்க, என் வேலையை பார்த்துட்டு போறேன். நீங்க ஒரு ஹாலுன்னு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணி சொன்ன பத்தியா என்னையும் சொல்லணும். 1000 வேலை கிடக்கு இந்த வீட்டுல, ஒத்த வேலையை அவ்வளவு வேலையை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பத்தியெல்லாம் இவளுக்கு எந்த கவலையும் கிடையாது. மத்தியானம் 11 மணிக்கு எதிக்கட்டும், இல்ல ராத்திரி 11 மணிக்கு எதிக்கட்டும், எனக்கு என்ன?